வணக்கம் மக்களே. தென்கைலாயம் என்று அழைக்கப்படும் வெள்ளையங்கிரி மலை இப்போ பக்தர்களுக்காக ஓப்பனில் வச்சுருக்காங்க. வருஷத்தில் ஒரே ஒரு தடவை தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த வருஷம் ஃபெப் டு மே மாதம் வரைக்கும் ஓப்பனில் வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி எந்த பக்தர்கள்லாம் யூஸ் பண்ணுமோ அவங்களாம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வருஷம் மிஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் ஓப்பனில் வைப்பாங்க. யாரெல்லாம் போகணுன்னு டிசைட் பண்ணிக்கிங்களோ அவங்களாம் ஒரு சில விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மலை ஏறுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் திங் ஃபிசிக்கலி ஃபிட் ஆகிக்கிறது. நிறைய பேர் ஆஃபீஸ் கோயிங் கைஸாக இருக்காங்க. அவங்க இந்த மலை ஏறுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா ஒரு மலை 2 மலை இல்லை 7 மலை ஏறி இறங்கணும். அதனால் மலை ஏறுறதுக்கு ஒரு 2-3 வீக்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி லைக் வாக்கிங், ஜாகிங் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மலை ஏறுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் செகண்ட் திங் சாப்பாடு. அங்கே மேலே பெருசாக கடைகள் எதுவும் கிடையாது. அதனால் நீங்கள் லெமன் ரைஸோ இல்லை புளி ரைஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மேலே சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகும். அண்டு தண்ணி அங்கே ஆல்ரெடி நேச்சுரலாகவே சுனைகள் நிறையா இருக்குது. அதனால் அந்த தண்ணி நீங்கள் பிடிச்சிக்கலாம். மற்றபடி நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸு, கடலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஸ்நாக்ஸ்லாம் உங்களுக்கு அங்கே யூஸ் ஆகும். அண்ட் முக்கியமான விஷயம், மேலே பிளாஸ்டிக் அலௌடு கிடையாது. அதனால் நீங்கள் இங்கேருந்து போகும்போதே கேரி பையிலெல்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க. அலுமினியம் ஃபாயிலில் இல்லைன்னா நியூஸ் பேப்பரில் ரோல் பண்ணி நீங்கள் பேக் எடுத்துகிட்டு போங்க. போகும்போது ஒரு குச்சி எடுத்துகிட்டு போங்க, ஏறுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மேலே எலக்ட்ரிக் ஃபெசிலிட்டி எதுவுமே கிடையாது. அதனால் ஃபோனுக்கு பவர் பேங்க் ஒன்று எடுத்துகிட்டு போயிடுங்க. ஈவினிங் டைம் மலை ஏறுறீங்க அப்படின்னா, இல்லை மதியம் ஏறுறீங்க மேலே ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு டார்ச் டெஃபினட்டாக வேணும். அதனால டார்ச் ஒன்று எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு சில மெடிசின்ஸ் லைக் தலைவலிக்கு, அப்புறம் கால் வலிக்கு, பாடி பெயினுக்கு, இந்த மாதிரி பெயின் ரிலீவிங் மெடிசின்ஸ் எதுவாக இருந்தாலும் அது டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி நீங்கள் வாங்கி எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா மேலே நான் போன வருஷம் நிறையா பேர் கால் வலின்னு உட்காந்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு மேலே எந்த கடையும் இல்லை. ஸோ பின்னாடி வந்தவங்க ஒரு சில பேர் அந்த மெடிசின் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் ஆகிடுச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பார்த்து பண்ணிங்கன்னா இந்த மலை ஏறுறது ஈஸியாக ஏறிடலாம். அந்த வெள்ளையங்கிரிநாதருடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க.